ஏ முட்டாள், சார். உன்னை என்ன வேலை பார்க்க சொன்னா என்ன வேலைடா பார்த்து வச்சிருக்க? சார் நீங்க தானே சார்? நான் தான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அவன் உயிரா எதை நினைக்கிறானா அதை எடுத்துட்டு வாடான்னா அவன் உயிரை எடுக்க பாத்துருக்க. அங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு, எல்லாத்தையும் இங்க இருந்தே சமாளிச்சுக்கிட்டு போலீஸ்காரங்க கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கேன். நீ பண்ண முட்டாள்தனத்தினால இன்னைக்கு பாரு என்ன ஆக போகுதுன்னு. சார் இல்ல சார், நீங்க சொன்னதை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் போல சார். சாரி சார். சாரி சொல்லி என்னடா பண்றது? போலீஸ்காரங்க அத்தனை பேரை விலைக்கு வாங்கி வச்சிருந்தேன்டா. என் கம்பெனி பக்கமே வரவிடாத அளவுக்கு பண்ணி வச்சிருந்தேன். இந்த சிபிஐ காரங்க கிட்ட தான் வேலையை காட்ட முடியாம இருந்தது. அதுலயும் ஒருத்தரை என் பக்கம் இழுத்து வச்சிருந்தேன். நீ பண்ண மடத்தனத்தினால இன்னைக்கு பாரு. சார் எதுவும் ஆகாம நான் பாத்துக்கிறேன் சார். கிழிச்சடா. ஏற்கனவே என் அப்பாவும் என் அண்ணனும் ஜெயில இருக்காங்க. அவங்களையே வெளியே கொண்டு வர முடியாம முழிச்சிட்டு இருக்கேன் நானு. இப்ப என்னையும் உள்ள அனுப்ப பாக்குற? சார் இல்ல சார், இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணி இருக்கிற லாயர் ரொம்ப பெரிய கிரிமினல் லாயர். அந்த கிரைம் பிரான்ச் ஆபீசர் எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் வச்சிருக்காண்டா. எந்த லாயர் வந்தாலும் ஒண்ணு புடுங்க முடியாது. இல்ல சார், நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் ஆகாது. பயப்படாதீங்க சார், நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் சார். அந்த கிரைம் பிரான்ச் ஆபீசருக்கு உயிர்னா அது யாருடா? சார் அவனோட தம்பி. தம்பியா? என்ன பண்றான்? சார் ஹி இஸ் தி டாக்டர். வேற அந்த கிரைம் பிரான்ச் ஆபீசருக்கு பொண்டாட்டி பிள்ளைங்க? சார் அவருக்கு இன்னும் கல்யாணம் எல்லாம் ஆகல சார். அவங்க அம்மா இருக்காங்க, அவருக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அந்த அக்காவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, டாக்டருக்கு படிக்குது ஃபைனல் இயர். அப்புறம் சொன்னனே அவருக்கு ஒரு தம்பின்னு, அவரு அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கிறாரு, அங்கதான் சீஃபாவும் இருக்காரு. அது போக இப்போ அந்த மலர்வழி பொண்ணு கூட இருக்கு சார். கூட தான் வச்சுக்கிட்டு இருக்கிறதா அன்னைக்கே சொன்னீல. அவ போட்டோ முதல்ல எனக்கு அனுப்புடா. யார் போட்டோ சார்? மலர்வழி போட்டோவா? அனுப்புறேன் சார், உடனே மெயில் பண்றேன். கேஸ்ல இருந்து காப்பாத்தி கூட வச்சிருக்கான்னா கண்டிப்பா ஏதாவது விஷயம் இருக்கும். இல்ல சார், வேலை போட்டு கொடுத்துருக்காரு. அது என்ன ஏதுங்கிறத நான் விசாரிச்சுக்கிறேன். நீ போட்டோ மட்டும் அனுப்பு. அவனோட ஃபேமிலியில இருக்கிற எல்லா போட்டோவும் எனக்கு வேணும். அனுப்புறேன் சார், அனுப்புறேன். பை, நான் கிளம்பி வரேன். முத்து பாத்தீங்களா, இந்த வீடு தான் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு பேபி. உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி முன்னாடி கொஞ்சம் இடம் விட்டு பின்னாடி கொஞ்சம் கொல்ல வச்சு நடுவில் வீடு கட்டணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. கனவுலையே தான் அது நடக்கும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்களா, எங்கள் அப்பாவுக்கு லாட்ரி சீட்டில் காசு விழுந்ததுனால அந்த கனவு நனவாயிருச்சு. ஹேய், ஆமா பேபி. ஒரு நாள் நம்ம கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு வீட்டுல இருக்கணும்னு ஆசையா இருக்குன்னு சொன்னேல. ஆமால்ல, ஆனா பாருங்க முத்து, அதே வீடே எனக்கு கிடைக்குது. எல்லாம் உன் லக்கி தான் பேபி. போ. ஆமா, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. அன்னைக்கு ஒரு நாள் நம்ம ஏதோ ஒரு வேலையா போயிட்டு இந்த பக்கம் கார்ல வந்துட்டு இருக்கும்போது இந்த வீடை காட்டி தானே நான் சொன்னேன். என் தம்பி எப்ப பார்த்தாலும் தெருவுலையே விளையாண்டுட்டு இருப்பான். முன்னாடி அவனுக்கு விளையாடுறதுக்கு இடம் வச்சு வீடு கட்டணும்னு சொன்னனே, அதே மாதிரியே இருக்கு பாருங்களேன் இந்த வீடு. இந்த வீடை பார்த்தது எனக்கு அவ்வளோ ஆசை. என் தங்கச்சி தெருவில் போய் விளையாண்டுக்கிட்டு இருப்பா. இனிமேல் இங்கேயே நல்லா பாண்டியாட்டம் விளையாடலாம். அப்புறம் என்ன, ஜாலிதான். ஆமா, எங்க அப்பத்தா எப்ப பார்த்தாலும் தெருவுக்கே தேடி தேடி போகும் அந்த பிள்ளைங்கள. இனிமேல் இங்கேயே விளையாண்டுக்கலாம், கேட்ட பூட்டி வச்சுட்டு அப்பத்தா பாட்டுக்கு வீட்டுக்குள்ள நிம்மதியா இருக்கும். பிள்ளைங்க இங்கதான் விளையாடுறாங்கன்னு. ஐ ஜாலி. நீ ஹாப்பியா பேபி? எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்பா, எல்லாம் கடவுள் புண்ணியம் தான். பாத்தியா, என்ஜாய் பண்ணு. ஆனா இவ்வளவு பெரிய வீடு எப்படி 30 லட்சம் ரூபாய்க்கு கிடைச்சது? அதுவா, இந்த வீடு பேங்க்ல அடமானத்துல இருந்த வீடு போல ஏலத்துக்கு விட போறாங்களாம். ஏலத்துக்கெல்லாம் போயிடுச்சுன்னா பேங்க்ல என்ன எஸ்டிமேட் போடுறாங்களோ அதானே. ஆமால, எல்லாம் உனக்கு அதிர்ஷ்டம் தான். அதான் குருதசை வந்துருச்சுன்னா சும்மாவா? இந்த மாதிரி ஒரு தெருவுல இந்த மாதிரி ஒரு வீடு கட்டி இருக்கணும்னு எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா முத்து. இந்த தெருவுல தான் திருவிழாவுக்கு சாமி தினமும் வரும். எனக்கு அதை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசை. எங்க தெருவுக்கெல்லாம் சாமியே வராது. இந்த மாதிரி ஒரு வீடு என் கனவு முத்து. ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான் நான். டாக்டர் மாப்பிள்ளை பிடிச்ச தெருவுல பிடிச்ச மாதிரி வீடு. போங்க, கலக்க போறேன். கலக்கு கலக்கு. ஹவுஸ் ஓனர் வீட்டுக்குள்ளதான் இருக்காருன்னு நினைக்கிறேன். வாசல்ல பைக் நிக்குது. வீட்டுக்குள்ள போய் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருவோமா? நீ போய் பார்த்துட்டு வா. சரி, ஒரு தடவை சுத்தி பார்த்துட்டு வரேன். போயிட்டு வா போ. ஆசை ஆசையா கட்டின வீடு. சார் யாரு? ஏன், என்னாச்சு? இல்ல, என் வீட்டு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கீங்களே, சார் யாருன்னு கேட்டேன். அதுவா, இந்த வீட்டை வாங்க போறாங்கல்ல, உள்ள கூட ஒரு பொண்ணு இருக்கே. ஆமா, அந்த பொண்ணு கூட வந்தேன். நீங்க டாக்டரா? அந்த பொண்ணை கட்டிக்க போற மாப்பிள்ளையா? உங்களுக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், வைத்தி சொன்னான். அவன் தானே இந்த வீட்டை வாங்க போறான். ஏதோ லாட்டரி சீட்டுல 50 லட்சம் ரூபா உளுந்திருக்கான். பயல கையில பிடிக்க முடியல, ஊதாரி பைய.
அவனுக்கெல்லாம் அதிர்ஷ்டம் வருது. நான் வாங்கின கடனை கட்ட முடியாம என் வீடு ஏலத்துக்கு வந்துருச்சு. இல்லாட்டி இந்த ஏரியாவில் ஒரு வீடோட மதிப்பு என்னன்னு தெரியுமா? அநியாயமா 30 லட்சம் ரூபாய்க்கு போக போகுது. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நீங்க பேங்க்ல அடமானம் வைக்காம இருந்திருக்கணும். அதை சொல்லுங்க. நான் தொழில்ல கொஞ்சம் நட்டமாயி போச்சேன்னு அடமானம் வச்சு கடன் வாங்கினேன். அது இப்படி ஆகி போச்சு. சரி, தலையெழுத்து அப்படி இருந்தா அதை யாரால மாத்த முடியும்? மேனேஜர்கிட்ட எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடுனேன். ஒரு 3 மாசம் டைம் கொடுங்க, பணத்தை கட்டிடுறேன்னு. கேட்கவே இல்லையே. உள்ள யார் இருக்காங்க? என் பொண்டாட்டி இருக்கா. ஓகே ஓகே. வாவெண்ணிலா உன்னைத்தானே வானம் தேடுதே. சொல்லுடா. எம்கே, அந்த வீட்டோட ரெஜிஸ்ட்ரேஷனை இந்த வாரம் வச்சுக்கலான்னு பேங்க் ஹெட் ஆஃபீஸ்ல சொல்லிட்டாங்கடா. ஓகே, முடிச்சிடலாம். எம்கே, அந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர் எப்படியும் ஒரு 3 மாசத்துக்குள்ள பணத்தை எல்லாம் கட்டிடுறேன், ஒன்றும் பண்ணிடாதீங்கன்னு சொன்னாரு. நான் தான் ஹெட் ஆஃபீஸ்ல ப்ரெஷர் கொடுத்து அந்த வீட்டை ஏலத்துக்கு கொண்டு வந்தேன். ஓகே, தேங்க்யூ. அதையே சொல்லிட்டு இருக்காத. டேய், உன் ஸ்டேட்டஸ்க்கு இந்த வீட்டை வாங்கணும்னு உனக்கு அப்படி என்னடா அவசியம்? சொன்ன வேலையை மட்டும் பாரு. ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்குன்னு சொல்றதுக்கு தானே கால் பண்ண. அந்த வேலையை மட்டும் பாரு. போனை கட் பண்ணு. அட பாவி, எங்க பேங்க் ஹெட் ஆஃபீஸ்ல எவ்வளவு ப்ரெஷர் கொடுத்து இந்த வேலையை நான் முடிச்சேன் தெரியுமா? ஒரு தேங்க்ஸ் ஆகுது சொன்னா என்னடா பாவி பையலே. ஓகே, தேங்க்யூ. டேய், நீ சொன்னேன்னு உனக்காக எவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கேன். ஒரு தேங்க்ஸ் கூட கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கணுமாடா உங்ககிட்ட? வச்சுக்கோடா. உனக்கு இல்லாத தேங்க்ஸா? வச்சுக்கோ. 100 தேங்க்ஸ். போ. யாருக்காகடா எம்கே அந்த வீட்டை வாங்குற? இப்பதான் சொன்னேன் தேவையில்லாத வேலையை பார்க்காதன்னு. கட்ட லைன். என்னன்னு போ, வைக்கிறேன். வை. பாத்துட்டியா? பார்க்க பார்க்க ஆசையா இருக்கு. பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. மெத்து வச்ச வீடு, மொட்டை மாடி, சூப்பரா இருக்கு பாருங்களேன். நீங்களும் உள்ள வந்து பார்த்துருக்கலாம்ல. பாருங்க முத்து, எவ்வளவு அழகா இருக்குன்னு. நீ பார்த்தா போதும் பேபி. நீ ஹாப்பின்னா நானும் ஹாப்பி. உனக்கு ஓகேன்னா எனக்கும் ஓகே. எப்பா, கனவு மாதிரி இருக்கு. நான் சொந்த வீட்டுக்காரி ஆக போறேன். என் பேர்ல தான் அப்பா இதை ரெஜிஸ்டர் பண்ண போறாராம். மகளுக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு உடனே எங்க அப்பாவுக்கு ரொம்ப பொறுப்பு வந்துருச்சு. லாட்டரி சீட்ல விழுந்த மிச்ச காசை பாதி என் தங்கச்சி பேர்லயும் என் தம்பி பேர்லயும் பேங்க்ல டெபாசிட் பண்ண போறாராம். பாடுறா. ஆமாங்க, எனக்கு ஒரு கவலையும் இல்லை இனிமேல் எங்க வீட்டை நினைச்சு. நான் நிம்மதியா சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்கிட்டு உங்க கூட இருப்பேன். அவ்வளவுதான் விடு. அதான் எனக்கும் வேணும். சரி, போலாமா? ஆனா இந்த வீட்டை விற்க போறவங்கள நினைச்சாதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. அத பத்தில நம்ம எதுக்கு கவலைப்படணும்? நம்ம ஹாப்பியா? அதோட முடி. வா போலாம். இருந்தாலும் அவங்க பாவம் தானே. நம்ம சந்தோஷமா இருக்கணும்னா யாருக்கும் பாவம் பார்க்க கூடாது பேபி. வா வா, கிளம்பு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது. பேபி, 4 பேர் நல்லா இருக்கணும்னா நம்ம கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்கிறதெல்லாம் ஓல்டு லாஜிக். நம்ம நல்லா இருக்கணும்னா 4 பேர் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லைங்கிறது தான் எம்கே லாஜிக். என்ன லாஜிக்கோ? சரி வாங்க போவோம். அவ்வளவுதான். வா வா. ஐம் சோ சாரி மிஸ்டர் கேஎஸ். எங்க சிட்டிக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்த உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தது எங்களுக்கெல்லாம் ரொம்ப அவமானமா இருக்கு. இட்ஸ் ஓகே சார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா சார்? சந்தேகம்லாம் இல்ல. கன்ஃபார்மாவே யார் சுட்டாங்கன்னு தெரியும். யாரு? இதோ இப்ப வருவான். அப்புறம் மிஸ்டர் கேஎஸ், நீங்க அந்த பிரபு கன்சர்ன் கம்பெனி ரைடு விஷயமா தானே இங்க தங்கியிருக்கீங்க? எஸ் சார். நான் நேத்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருந்தேன். அந்த டயத்துக்கு நீங்க வரலன்னதும் கொஞ்சம் கோவமா தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே எனக்கு தெரியும். நீங்க அந்த பிரபு கன்சர்ன்ல இருந்து யாரையாவது சந்தேகப்படுறீங்களா? வெயிட் சார், வெயிட். உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கின விஷயம் சம்பந்தமா இப்ப நான் பேசலாமா? சொல்லுங்க. பிரபு கன்சர்ன் மேலையும் பிரபு கன்சர்ன் சேர்மன் மேலையும் எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு. பட் நீங்க எந்த ஆக்ஷனும் எடுக்காம இருக்கீங்களே, ஏன்? மினிஸ்டர் லெவல்ல பிரஷர் கேஎஸ். எந்த மினிஸ்டர்? பினான்ஸ் மினிஸ்டர், அவங்களுக்கு ரிலேட்டிவ் போல. பட் ஹோம் செக்ரட்டரி உங்களுக்கு கால் பண்ணாரா? எஸ், நீங்க அப்பாயின்மெண்ட் கேட்டீங்கல்ல, அடுத்து ஒரு 1/2 மணி நேரத்துல அவர்கிட்ட இருந்து கால் வந்தது. ஒரு மினிஸ்டருக்கு பயந்து நீங்க டோட்டல் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ஷேம்ஃபுல் ஆக்கிட்டு இருக்கீங்க. அவர் ஆளுங்கட்சியில இருக்காரு, ரொம்ப செல்வாக்குள்ளவர். அதுவும் இல்லாம பணபலம் ரொம்ப ஜாஸ்தி. இதெல்லாம் மீடியாவுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா சார்? இல்ல கேஎஸ், இது பேசுறது ரொம்ப சுலபம். ஆனா ஒரு லெவலுக்கு மேல நாங்க எதுவுமே பண்ண முடியாத நிலைமையில தான் இருக்கோம். பட் உங்க டிபார்ட்மெண்ட் அப்படி இல்ல, நீங்க என்ன வேணா பண்ணலாம். பட் எங்களோட டிபார்ட்மெண்ட்ல மும்பை ரீஜனல் ஆபீஸ் டைரக்டரையே அவன் மிரட்டி வச்சிருக்கான். அவரே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பயப்படுறாரு. இது வரைக்கும் பயந்துருக்கலாம் கேஎஸ். ஆனா எப்போ உங்களையே மர்டர் பண்றதுக்கு அவங்க துணிஞ்சாங்களோ, இதுக்கு மேலேயே இந்த விஷயத்தை பார்த்துக்கிட்டு கையை கட்டிக்கிட்டு சும்மா இருந்தா எங்களுக்கு அதை விட தலைக்குனிவு வேற எதுவுமே இல்ல. பிகாஸ் எங்களோட மும்பை சிட்டிக்கு இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா ஹோம் செக்ரட்டரிக்கு எந்த பதிலும் எங்களால சொல்ல முடியாது. அதை விட ஒரு தலைக்குனிவு எங்களுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாரும் யூனிஃபார்ம் கலட்டி வச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆனா ஒரு சின்ன க்ளூ கூட இல்லாம இப்ப யாரையும் அரெஸ்ட் பண்ண முடியாத நிலைமையிலையும் நாங்க இருக்கோம். எஸ், ப்ளீஸ் வெயிட். கார்த்தி. சார். கேஎஸ், இது யாரு? இவன் தான் நேற்று ஹோட்டல்ல என்ன ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவேன். டேய்,
உன்னை பார்த்தா கூலி ஆள் மாதிரி தெரியுது. உன்னை யாருடா அனுப்புனது? கேஸ் இவனை பிடிச்சிட்டீங்களா? தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னீங்க. நேத்தே பிடிச்சிட்டேன் சார். அதான் தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னீங்க. ஹோட்டல்ல என்கொயரி நடந்துட்டு இருந்ததுல சார், அதனால இவனை பிடிச்ச விஷயம் வெளியே யாருக்கும் தெரிய வேண்டான்னு தான் தப்பிச்சு போயிட்டான்னு சொன்னேன். இவன் அனுப்பிச்சது யார் கேஎஸ்? பிரபு கன்சர்ன் சேர்மன் கிட்ட வேலை பார்க்குற நூத்துக்கணக்கான அடியாளுங்கள்ல இவனும் ஒருத்தன். எல்லாத்தையும் சொல்லிட்டானா? கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல எல்லாத்தையும் கக்கிட்டான். ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ மிஸ்டர் கேஎஸ். இது ஒண்ணு போதும் அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு. இப்போ எந்த மினிஸ்டரும் எதுவும் பேச முடியாது. இனிமேல் நான் பாத்துக்கிறேன் கேஎஸ். தேங்க்யூ சார். அந்த பிரபு கன்சர்ன் ரெய்டை நான் பாத்துக்கிறேன். டெல்லியில எங்க டைரக்டருக்கு மெயில் பண்ணியிருக்கேன், இந்நேரம் ரிப்ளை வந்திருக்கும். அப்போ தடப்பட்டுக்கிட்டு இருந்த உங்க வேலை இப்போ ஈஸியா முடிய போகுது, இவன் உங்களை அவசரப்பட்டு ஷூட் பண்ணதுனால. எஸ் சார். நீங்க ரைட் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த டீடைல்ஸ் எல்லாம் எனக்கு மெயில் பண்ணிருங்க, இல்லைன்னா ஆபீஸ்க்கு கொடுத்து விடுங்க. மத்த வேலை எல்லாத்தையும் நான் கச்சிதமா முடிச்சிடுறேன். தேங்க்யூ சார். டேய் வாடா. வரேன் கேஎஸ். தேங்க்யூ சார். வாடா நடடா ஜிப்புக்கு. சார் இந்த கேஸ் இவ்ளோ ஈஸியா முடியும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். எல்லாம் இந்த முட்டா பயலால நடந்தது. அதானே சார், இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கும்போது உங்க மேல சும்மா அடிதடின்னு கைய வச்சாலே டிபார்ட்மெண்ட் சும்மா இருக்காது. இதுல மர்டர் லெவலுக்கு போயிட்டானுங்க. தானா வந்து தலையை கொடுத்தான், பிடிச்சு அமுக்கியாச்சு. டைரக்டர் கிட்ட இருந்து மெயில் வந்துருச்சு சார். சௌத்ரிக்கு மெயில் பண்ணிட்டாங்களா? 1 month சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார். வெரி குட். அவர் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னார் சார். பேசுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, வேலையை பார்ப்போம். இன்னைக்கு ரைடு முடிச்சுட்டு நான் நைட் ஃபிளைட்லயே கிளம்புறேன். எங்க சார்? கொடைக்கானலுக்கா? ம். ஏன் சார், வந்து 2 நாள் தான் ஆகுது. வேலையை முடிச்சாச்சுன்னா கிளம்ப வேண்டியதானடா. சார் டெல்லி ஹெட் ஆஃபீஸ்க்கு போகணும். இந்த கேஸ் சம்பந்தமா ஃபுல் டீடைல்ஸையும் சப்மிட் பண்ணணும் சார். அந்த வேலையெல்லாம் என்னோட சிஷ்ய பிள்ளை பாத்துக்குவான். சார் எடு எடு, நல்ல ட்ரைனிங் எடு. அது கொடைக்கானல்ல இப்போ ரொம்ப குளிரா இருக்கான் சார். இப்போ போனா உங்களுக்கு சளி பிடிச்சுக்கும். காய்ச்சலே வந்தாலும் பரவாயில்லடா, மும்பை வெயில் தாங்க முடியல. கொடைக்கானலுக்கு கிளம்பியே ஆகணும். கொடைக்கானலை விட ஊட்டியில கிளைமேட் நல்லா இருக்கான் சார். வேணா 2 பேரும் வேலையை முடிச்சுட்டு அங்க போவோமா? இல்ல இல்ல, எனக்கு கொடைக்கானல் கிளைமேட் தான் செட் ஆகும், ஊட்டி எல்லாம் வேண்டாம். சார் நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட்ல ஒரு கேஸ் இருக்கு, சிறப்புஞ்சியில. போலாமா? எங்க போறதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கொடைக்கானல் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான்டா போகணும். சார் அப்படின்னா எனக்கும் ஒரு 2 நாள் லீவு. வேலையை பாரு வேலையை பாரு. சார் கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். யாருக்கு? யாருக்கோ? அப்படியாடா? ஆமா சார், உங்களுக்கு தெரியாதா? தெரியாதேடா. பாத்தீங்களா சார், உங்களை கல்யாணத்துக்கு கூப்பிடலையா சார்? கூப்பிடலையேடா. அடடா, மாப்பிள்ளையவே கூப்பிடாத கல்யாணம் எங்கேயாவது நடக்குமா? நடக்கும், கொடைக்கானல்ல நடக்கும், வந்து பாரு. எங்க இருக்கிற வேலையெல்லாம் என் தலையில கட்டிட்டு போனா நான் எங்க இங்க இருந்து நகல்றது? முடிச்சிட்டு வாடா, நீ வந்ததுக்கு அப்புறம் தான் தாலியை கட்டுவேன். வா வா வா. சார் டெல்லிக்காவது ஒரு ட்ரிப் போயிட்டு வந்துருவோம் சார். சைன் நீங்க தான் பண்ணணும். அது நீ ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணிட்டு கூப்பிடு, சைன் போடுறதுக்கு வரேன். எது சைன் பண்றதுக்கு ஒருக்க தனியா ஃபிளைட் பிடிச்சு வரீங்களா சார்? உங்களுக்கு என்ன கொடைக்கானலுக்கு மும்பைக்கும் ஃபிளைட்டுக்கும் டவுன் பஸ் விட்டுருக்கிறதா நினைப்பா சார்? இந்த வேலையை முடிச்சுட்டு ஒரேடியா டெல்லிக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் கிளம்பலாம் சார். அதை விட முக்கியமான வேலை ஒண்ணு கொடைக்கானல்ல பெண்டிங்ல இருக்கு கார்த்தி. அதை நான் பாக்குறேன், இதை நீ பாரு. இப்ப முதல்ல ரைட பாக்கலாம். ஓடியா ஓடியா. சார் எனக்கும் சென்னையில ஒரு வேலை பெண்டிங்ல இருக்கு. எப்படி? இல்லையே, ஒண்ணும் இல்லையே. நான் என்ன சொன்னேன்? அது எப்பா இவங்க வீட்டு பொண்ணை லவ் பண்ணிட்டு நான் படுற பாடு இருக்கே. வாடாடே. வந்துட்டேன் சார். எனக்கும் என் குட்டிமாவை பார்க்கணும் போலதான் இருக்கு. குட்டிமாவுக்கு இந்த வருஷத்தோட படிப்பு முடியுது. எம்ஆர்ஐ கேர்ல ஜாயின் பண்ணிடுறோம். பேசாம நம்மளும் இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு எம்ஆர்ஐ கேர்ல ஒரு வார்டு பாய் வேலை கிடைச்சா கூட போய் ஜாயின் பண்ணிடணும். அப்பதா நேத்து வரைக்கும் சரி சரின்னு தானே சொன்னேன். இப்போ என்ன உனக்கு வந்தது? நான் போவேன் கொடைக்கானலுக்கு அவர் கூட. அது கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியெல்லாம் தனியா வெளியே எங்கேயும் போறதே தப்பு. இதுல வெளியூருக்கு வேற. நீ நேத்து வரைக்கும் நான் சொல்றதுக்கு தலைய ஆட்டிக்கிட்டு தானே இருந்த. இப்ப இந்த சரச்சா கிளவி வந்ததுன்னு நீ இப்படி மாத்தி பேசுற. ஏண்டி வெண்ணிலா, இது என்னடி கூத்து? என்ன கூத்த கண்டிட்ட கிளவி? கல்யாணத்துக்கு முன்னாடி கட்டிக்க போற ஆம்பளையாவே இருந்தாலும் வெளியே வாசலுக்கு போறதே தப்பு. நீ வெளியூருக்கு அதுவும் பேக்க தூக்கிட்டு கிளம்புற. அதான் பூ வச்சாச்சுல. நான் கட்டிக்க போறவர் கூட தானே போறேன். அதுவும் அவங்க அம்மா வீட்டுக்கு தானே போறேன். யார் வீடா இருந்தா என்ன? அது எப்படி வெளியூருக்கு அனுப்புவாங்க உன்னைய? எந்த நம்பிக்கையில அவர் கேக்குறாரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் அதெல்லாம் அவரை நம்புறேன், நம்பிதான் போறேன். அவங்க வீட்டுல எல்லாருமே இருக்காங்க. நாங்க என்ன தனியாவா போறோம்? என்ன உனக்கு ஹனிமூன் போறோம்னு நினைப்பா? நீங்க போறத பார்த்தா எனக்கு அப்படித்தான் தெரியுது. ஏண்டி அறிவு இருக்கா உனக்கு? பூ தானே வச்சிருக்கு, பரிசம் போட்டா கூட பரவாயில்ல. ஆனாலும் வெளியூருக்கு அனுப்பவே முடியாது. இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்பளை கூட வெளியூருக்கு போறேன்னு சொல்லிக்கிட்டு வந்து நிக்கிற இந்த கிழவி. எங்க அப்பத்தாவே சரின்னு சொல்லிருச்சு. நீ என்னத்துக்கு இப்படி கடந்து குதிக்கிற? அப்பத்தா நீ ஏன் பேச்ச கேளு, உன் ஃப்ரெண்டு பேச்ச கேட்காத. வெண்ணிலா, எனக்கும் தப்பா தான் தெரியுது.
அவர் வந்துருவாரு அப்பத்தா. நீ இப்படியே லேட் பண்ணிக்கிட்டு இருக்காத, அப்புறம் கோவப்படுவாரு. அவர் வரட்டும், நான் பேசிக்கிறேன். அது என்ன பழக்கம், பொம்பளை பிள்ளைய வெளிய இடத்துக்கு கூட்டிட்டு போறது? இது வெளியூருக்கு ஆத்தாடி, நினைச்சு பாக்குறதுக்கே எனக்கு நடுங்குது. கொடைக்கானல்னா குளிர் அடிக்கதான் செய்யும், நடுங்கதான் செய்யும். என்ன தமாசா பேசுறதா நினைப்பா? இங்க பாரு, என்னமோ அவர் உன்னைய கூப்பிடுற மாதிரி குதிக்கிற. கட்டிக்கு போற என்னைய தானே கூப்பிடுறாரு. அப்படின்னா நாங்கள் வரோம், இந்த உங்க அப்பா தாலையும் கூட்டிட்டு போ, நானும் வரேன். அப்படி போடு சக்கை நானா? ஓசியில கொடைக்கானல சுத்தி பார்க்கலான்னு பாக்குறியா? நீ எல்லாம் இப்படி ஜாக்கெட் போடாம கொடைக்கானலுக்கு வந்தேன்னு வச்சுக்கோ, சண்டி கண்டே செத்து போவ. நானும் என்னடா கிழவிக்கு நம்ம மேல திடீர்னு அக்கறை பாசமெல்லாம் வந்துருச்சுன்னு பார்த்தேன். அதானா சங்கதி, நீ ஓசியில எங்க கூட கொடைக்கானல் வரலான்னு பிளான் பண்ணிட்ட. அதுக்கு தான் இவ்வளவு கத்தலும் சவுண்டும் மிரட்டலும். இந்தா அப்படிலாம் பேசக்கூடாது. இந்தா நீ முதல்ல போக கூடாது. நீ என்ன சொல்றது? நான் என்ன வான் பேத்தியா? இந்தா வந்துட்டாரு, வரட்டும், உள்ள வரட்டும். நான் சொல்றேன் கூட்டிட்டு போக கூடாதுன்னு. அப்பதான் பாரு, உன் பேரன் வந்துட்டாரு, வெளியே நின்னுக்கிட்டே ஹார்ன் அடிக்கிறாரு. இப்ப நான் மட்டும் போகலைன்னா அவருக்கு கோபம் வந்துடும். அப்புறம் உள்ள வந்து உன்னையத்தான் கத்துவாரு, பாத்துக்கோ. அவர் பெரிய சீமையில இல்லாத மாப்பிள வெளியே நின்னுக்கிட்டே ஹார்ன் அடிப்பாரு, இவ ஓடுவா. போரு, உள்ள இறங்கி வரட்டும். திரும்ப திரும்ப ஹார்ன் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. என்னை விடுங்க ரெண்டு பேரும், நான் போகணும். அடியே அவர் வரட்டும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல. வெண்ணிலா பொறு, அப்படியெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியூருக்கு போறது தப்புன்னு தான் எனக்கும் தோணுது. பொறு, பேரை வரட்டும், நான் பேசுறேன். என்னன்னு போ, அவர் வந்து ஏதாவது சொன்னாதான் உனக்கு அறிவு வரும். நிலா, எவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கேன். எங்க என்னைய போக கூடாதுன்னு சொல்றாங்க. போக கூடாதுன்னு சொல்றாங்களா? யார் சொன்னது? நாங்க தான் சொன்னோம். பேரண்டி, கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியே நீங்க சந்திச்சு பேசுறதெல்லாம் சேர்த்தேன். ஆனா இப்படி வெளியூருக்கு கூட்டிட்டு போறதுங்கிறது எனக்கு என்னமோ சரியா படல. இப்ப அவளை நான் என் கூட கூட்டிட்டு போறதுக்கு உங்ககிட்ட யார் பர்மிஷன் கேட்டது? நான் இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தேன். ஏய் நிலா, வாடி போலாம். எது நீலா, வாடி போகலாமா? என்ன தம்பி, கட்டின பொண்டாட்டியை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க? ஏன் பொண்டாட்டி தான் அவ, அதான் பூ வச்சாச்சுல. பூ தானே வச்சிருக்கு, என்னமோ தாலி கட்டி உரிமையோட கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறீங்க. தாலி கட்டலைனாலும் அவ எனக்கு பொண்டாட்டி தான். இந்த பூ வைக்கிறது, பரிசம் போடுறது, தாலி கட்டுறதுங்கிற சடங்கெல்லாம் உங்களுக்கு தான், எனக்கெல்லாம் கிடையாது. இது என்ன அநியாயமா இருக்கு? எங்க வீட்டு பிள்ளைய நாங்க விருப்பப்பட்டாதான் அனுப்ப முடியும். நிலா, இப்ப வரியா என்னடி? வர்றேங்க, இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன விடுறது, நீ வா. பேராண்டி, இதெல்லாம் சரி கிடையாது பேராண்டி. பெரியவங்க சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அப்படியெல்லாம் வெளியூருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தனியா அனுப்ப முடியாது. இப்ப நாங்க 2 பேரும் தனியா போறோம்னு உங்களுக்கு யார் சொன்னது? காருக்குள்ள போய் பாருங்க, என் அக்காவும் என் அக்கா பொண்ணும் இருக்காங்க. அப்படியா? அப்படின்னா அவங்க வீட்டுக்குள்ள இறங்கி வர சொல்லலாம்ல, கூப்பிட சொல்லுங்க அவங்கள வந்து. ஏன் என் பொண்டாட்டியை நான் வந்து கூப்பிட்டா பத்தாதா? நிலா, இப்ப வரியா என்னடி? உங்க அக்கா வீட்டுக்குள்ள வந்து கூப்பிட்டாலும் அனுப்புறதுக்கு நாங்க ரெடியா இல்ல. ஏய் நிலா. இந்த வந்துட்டேங்க, வாங்க போவோம். கம் லெட்ஸ் கோ. கிராண்ட்மா பை. அப்பத்தா, நான் போயிட்டு ஒரு நாள்ல திரும்பி வந்துருவேன். வீட்டை பத்திரமா பாத்துக்கோ, பிள்ளைங்களை பாத்துக்கோ, அப்பாவையும் பாத்துக்கோ, நீயும் பத்திரமா இரு. சரோஜா தேவி பாய், டாடா. இது என்னடி அநியாயமா இருக்கு? என்னடி இந்த மாப்பிள்ளை கிட்ட இவ இப்படி மயங்கி கிடக்கா? அவர் இழுக்க இழுப்புக்கெல்லாம் போறா. இதெல்லாம் சரி கிடையாது, சொல்லி வை. நான் என்ன செய்யறது? பேராண்டி உரிமையா கூட்டிட்டு போயிட்டாரு பாத்தியா? இங்க பாரு, ஆனாலும் உன் பேத்தி இந்த மாப்பிள்ளை கிட்ட ரொம்ப தான் மயங்கி போயிருக்கா. இப்படியே போனா ஒன்னும் சரிப்பட்டு வராது, பாத்துக்கோ. அது என்ன பழக்கம், கல்யாணத்துக்கு முன்னாடி வெளியூருக்கு கூட்டிட்டு போறது? அவங்க அக்காக்காரி கார்ல உட்காந்துக்கிட்டு இறங்கி வரமாட்டாளாமா? ஏதோ அவ வந்து கூப்பிட்டாலாவது சரி, வீட்டுக்கு பெரிய ஆளுங்கிற முறையில கூப்பிடுறா அப்படின்னு ஏதோ ஒரு மனசை அனுப்பி வைக்கலாம். அவ காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு சட்டமா இறங்கி வராம இருக்கா. இவர் வந்து கூப்பிடுறாரு, இவளும் பின்னாடியே நாய்க்குட்டி மாதிரி போறா. எனக்கும் ஒன்னும் புரியலையே. யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு போல இவரு. இங்க பாரு, இதெல்லாம் சரி கிடையாது. இப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. அக்கம் பக்கத்துல என்ன பேசுவாங்க, கொஞ்சமாவது யோசிச்சு பாக்குறியா நீ? இப்படி கல்யாணத்துக்கு முன்னாடியே வெளியூர் அது இதுன்னு சுத்திக்கிட்டு இருக்காளே, ஏதாவது ஒண்ணு நடக்க ஒண்ணு தப்பு நடந்து வச்சுன்னா என்ன பண்ணுவ? அப்படியெல்லாம் நடக்காது. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா, நம்ம பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா, இங்க பாரு, கல்யாணம்னு ஒண்ணு ஆனாதான் எதுனாலும் உறுதி. இன்னும் கல்யாணம் ஆகல, ஏன் பரிசம் கூட போடல, பூ மட்டும்தான் வச்சிருக்கு. அதுக்கே இவ்வளவு ஆட்டமெல்லாம் தேவையில்லை. உன் மகன் இதெல்லாம் கேட்க மாட்டானா? அவன் கேட்க மாட்டானே, நான் என்ன பண்றது இப்ப? எனக்கு என்னமோ அந்த மாப்பிள்ளை போற போக்கு ஒன்னும் சரியா தெரியல. பார்த்து பிள்ளை பத்திரம், அவ்வளவுதான் சொல்லுவேன் நானு. அதெல்லாம் பேராண்டி என் பேத்தி மேல ரொம்ப பிரியமாவே இருக்காரு. அதெல்லாம் ஒன்றும் அப்படியெல்லாம் விட்டுற மாட்டாரு. என்னமோ என் அனுபவத்தை வச்சு சொல்றேன். சின்ன சிறுசுக ரொம்ப வேகமா இருக்காங்க, பாத்துக்கோ.
நாளப்ப மாப்பிள்ள கையை கழுவிட்டாரு, என் பேத்தி நிலைமை இப்படி ஆயிப்போச்சு, அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கிட்டு வந்து நின்ன அப்புறம் பாரு. உன் பேத்தி இந்த மாப்பிள்ள மேல ரொம்பத்தே மயக்கத்துல இருக்கா. என்னமும் தப்பு நடக்காம பாத்துக்கோ. இப்படி மகுடிக்கு மயங்கின பாம்பு மாதிரி அவர் சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு இருக்கா. இது எங்க போய் முடிய போகுதுன்னு எனக்கும் தெரியல. என் மாடு இப்படி ஆட்டமா ஆடிக்கிட்டு என் மரியாதையும் சேர்த்து கெடுத்துக்கிட்டு இருக்க. இப்போ உனக்கு என்ன மரியாதை குறைஞ்சு போச்சு? இப்ப என்னத்துக்கு இவளை கூட்டிக்கிட்டு வர கொடைக்கானலுக்கு? ஏன் பொண்டாட்டி, நான் கூட்டிட்டு வருவேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ காரை விட்டு இறங்கு. அதுக்கு இல்லடா, அவங்க வீட்டுல எப்படி விட்டாங்க? நான் கூட வந்து ஒரு வார்த்தை பேசல, என்னையும் காரை விட்டு இறங்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஏன் மாடு இப்படி ஆட்டமா ஆடி தொலைகிற? அவங்க வீட்டுல யாரு விட்டா? நான் தான் கூட்டிட்டு வந்துட்டேன். அம்மாவுக்கு தெரிஞ்ச என்ன ஆகும் தெரியுமா? உங்க அண்ணன் ஊருக்கு வந்துட்டானா என்னடா? நான் அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னு அவன் ஒரு பக்கம் ஆடுவான்டா. அதெல்லாம் யாரும் ஒண்ணும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன், நீ பேசாம வா. கொஞ்சமா ஆடி தொலை மாடு, இன்னும் கல்யாணம் வேற முடியல. அதான் பூ வச்சாச்சுல. எதை கேட்டாலும் பூ வச்சாச்சு பூ வச்சாச்சு பூ வச்சாச்சு. பூ வச்சா போதுமா? கல்யாணம்னு ஒண்ணு பண்ணி தாலின்னு ஒண்ணு கட்ட வேண்டாமா? நீ இருக்கியே கிளவி மாதிரியே பேசாத, பேசாம வா. அதான் செவனேன்னு நான் என் புருஷன் கூட போய் இருந்திருக்கணும். இங்க இருக்கேன் பாத்தியா, தம்பி தம்பின்னு தாங்கிக்கிட்டு என்னைய சொல்லணும். கொடைக்கானல் போயிட்டு வந்ததும் பெட்டி படுக்கையை தூக்கிட்டு கிளம்பு உன் வீட்டுக்காரர்கிட்ட. சும்மா எதுக்கு எடுத்தாலும் இதை உன்னை சொல்லிடுவா, உனக்காக தான் இங்க இருக்கேன் உனக்காக தான் இங்க இருக்கேன்னு. யார் உன்னை இருக்க சொன்னா? போய் தொலையேன். ஐயோ சரி, 2 பேரும் சண்டை போடாம வாங்க, அத்தை பயந்துருவாங்க. ஏத்தே நீங்க ஒன்றும் பயந்துடாதீங்க, இவங்க 2 பேரும் எப்பவும் இப்படிதான் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நான் வர்றது உங்க அம்மாவுக்கு பிடிக்கலையா? ஹே பேபி, இவளுக்கு பிடிச்சா என்ன பிடிக்காட்டி என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு, நான் கூட்டிட்டு போறேன். நீ அதெல்லாம் ஒன்றும் பயப்படாத, ஹாப்பியா வா. இப்ப மட்டும் உங்க அண்ணன் இருந்திருக்கணும், நீ இப்படி பேசுனதுக்கு வாயிலேயே குத்தி இருப்பான். மைனிய கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. பரவாயில்ல, இவளுக்காவது கொஞ்சம் அக்கறை இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் தா. ஏன் பேபி அதெல்லாம் கரெக்டா தான் இருப்பா. என்ன பேபி? ஏத்தே ஹாப்பியா வாங்க, ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இல்ல நான் வர்றதுக்கு எங்க வீட்டு பெரியவங்களே சம்மதிக்கல, வைறாங்க. அப்ப உங்க வீட்டு பெரியவங்க? ஏய் பேபி அதெல்லாம் பாத்துக்கலாம் வா. பயமா இருக்கு திடீர்னு. இந்தா கருப்பாய், எல்லாம் உன்னாலதான், நீ தான் ஆரம்பிச்சு வச்ச. ஒழுங்கா என் பேபியை சிரிக்க வை. நான் என்ன சர்க்கஸ் கோமாளியா அவளை சிரிக்க வைக்கிறதுக்கு? ரோட்டை பார்த்து ஓட்டுறா. இங்க பாரு, கொடைக்கானல் மலை ஏறும்போது நிறைய பள்ளத்தாக்கு வரும், அதுல ஏதாவது ஒண்ணுல பிடிச்சு உருட்டி விட்டுருவேன் உன்னை. வெண்ணிலா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாததா, உன் வீட்டுக்கு தானே போறோம், இதுல என்ன பயம்? உன் மாமியாரை பார்க்க போற, இதுக்கெல்லாம் போய் பயந்துக்கிட்டு நல்லா சந்தோஷமா சிரிச்சு வச்சு வா. எங்க அப்பத்தா இனி போக கூடாதுன்னு சொல்லிருச்சு மைனி. போகக்கூடாதுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு வந்த? ஏய் பள்ளத்தாக்கு. பெரியவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க வெண்ணிலா. சரி இருக்கட்டும், நம்ம வீட்டுக்கு தானே போறோம், நான் தான் கூட வாரன்ல இருந்தா என் மகளும் வாரா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பயப்படாத என்ன. அதுவும் இல்லாம நம்ம வீட்டு மூத்த பிள்ளைக்கு ஒரு நல்ல காரியம், அப்ப உனக்கு பூ வச்சிருக்கு, அந்த இடத்துல நீ இல்லைன்னா எப்படி? சரிங்க மைனி. ஏ மாடு சிரிச்சிட்டாடா. வெண்ணிலா ஏதாவது பாட்டு போடட்டுமா? நீங்க உங்களுக்கு வேணும்னா போட்டு கேளுங்க, நாங்க அந்த பேசிக்கிட்டே வரோம், நானும் குட்டிமாவும். என்ன குட்டிமா? சரிங்க தே. ஏய் அக்கா. என்னடா? நீ ஜன்னல் பக்கம் உட்காரணும்னு ஆசைப்படுவேல? அதெல்லாம் ஒரு ஆசை இல்லை. இல்ல கொடைக்கானல் மலை ஏறும்போது நிறைய ஹேர்பின் பெண்டெல்லாம் வரும், உனக்கு வாமிட்லாம் வரும், ஜன்னல் பக்கம் போய் உட்காந்துக்கிறியா? இப்ப அவ வந்து உன் பக்கத்துல உட்காரணும், அதுக்கு தானே என் மேல அக்கறை இருக்கிற மாதிரி மும்பிட்டும் பேசிக்கிட்டு வர. அதெல்லாம் உட்கார வைக்க முடியாது. நீ வாயை மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டு. கொடைக்கானல் வர்ற வரைக்கும் வாயை திறக்க கூடாது. என்ன பார்வை, ரோட்டை பார்த்து வண்டியை ஓட்டு. வந்து சேர்ந்துருக்கான் எனக்குன்னு. நல்ல வேளை மாடு, உனக்கு என் பொண்ணை கட்டி கொடுக்காம இருந்தேன். அம்மா ஏ பாப்பா, பூ வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ஏன் அத்துவான காட்டுலையா போய் பூ வைக்க போறோம்? நம்ம வீட்டுக்கு தானே போறோம், அங்க எல்லாம் இருக்கும். பேசாம வண்டியை ஓட்டு. நீ கோவத்திலேயே அழகா தான் இருக்க கருப்பாயி. நீ என்னென்னு பருப்பு கடைஞ்சாலும் அவளை உன் பக்கத்துல உட்கார விட மாட்டேன். பேசாம ரோட்டை பார்த்து ஓட்டு. பிசாசு. நான் பிசாசுனா நீ பூதம். பாத்தீங்களா தே, நம்ம காருக்கு பாட்டே தேவையில்லை. கொடைக்கானல் போய் சேர்ற வரைக்கும் நல்ல என்டர்டைன்மெண்ட் தான் அவங்களுக்கு. என்ன இப்படி சண்டை போடுறாங்க? இவங்க 2 பேரும் எப்பவும் இப்படித்தான். குட்டிமா நீ கொஞ்ச நேரம் டிரைவ் பண்றியா? ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேல கார் ஓட்டுறதுக்கு. ஏய்
உன்னையால ஓட்ட முடியலைன்னா காரை நிப்பாட்டு, ஒரு டாக்ஸி பிடிச்சினாலும் கொடைக்கானல் போய் சேருவோம். அவளை இவன் பக்கத்துல உட்கார விட மாட்டேங்கிறேன்னு சொன்னது இவன் அவன் பக்கத்துல போய் உட்கார்றதுக்கு பாக்குறான். ஆடு பைய. அக்கா, கல்யாணத்துக்கு உனக்கு எத்தனை பட்டு புடவை வேணும்? இருக்கிற சேலையே போதும், நீ ரோட்டை பார்த்து ஓட்டு. கருப்பை கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறா. கொடைக்கானல் போய் சேர்றதுக்குள்ள ஒரு வழி ஆக்கிடுவான் போல என்னைய. இந்த ரூமை துடைக்கிறேன்ட்டு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை வரேன். ஆனாலும் இந்த ரூம்ல தூசியே இருக்க மாட்டேங்குது. இதுவே சென்னையிலனா எவ்வளவு தூசி வரும். தொடச்சிக்கிட்டே தான் இருக்கணும். கொடைக்கானல்ல அந்த அளவுக்கு தூசி வராதா? மூடியே வச்சிருந்த பூஞ்சை தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். குளிரா இருந்தா அப்படித்தானே ஆகும். ஆமா தானே? ஆமா. ரூமுக்குள்ள வச்சு ஒர்க் பண்றதுக்கு ஒரு லேப்டாப், எங்கேயும் போகணும்னா கொண்டு போறதுக்கு ஒரு லேப்டாப். ஃபோனும் உடஞ்சு போச்சு. வேற ஃபோன் வாங்கினாரா என்னன்னு தெரியல. வாங்கி இருந்தா கால் பண்ணியிருப்பார்ல. ஆமா, கால் பண்ணி தள்ளினாரு. ஒருத்தன் வந்து சுட்டிருக்கான். கொஞ்சமாவது பயப்படுறாரா? ஏதோ தோசை சுட்ட மாதிரி அசால்ட்டா இருக்காரு. இதுல சிரிப்பு வேற சிரிப்பு. அடியே, அது என்னடி எப்ப பார்த்தாலும் என் சிரிப்பை குறை சொல்லிக்கிட்டே இருக்க? நீங்க எப்பங்க வந்தீங்க? நான் எப்ப வந்தேனா? நான் எங்க போனேன்? இங்கதானே இருக்கேன். இங்கதான் இருக்கீங்களா? நீங்க மும்பைக்குலங்க போனீங்க? எங்க போனாரு? ஷப்பா, இவர் இருக்கிற மாதிரி எனக்கு தான் தோணுச்சா? சுத்தம். மலரு, உனக்கு பைத்தியம் ஒண்ணுதான் பிடிக்காம இருந்தது, இப்ப அதுவும் பிடிச்சிருச்சு. ஆமா, எப்ப பார்த்தாலும் இவர் சிரிப்பையே குறை சொல்றாங்களாம். சும்மா சிரிச்சா பரவாயில்ல, அப்படியே சிரிக்கிறது, அப்படியே ஒரு மாதிரி பார்த்து பார்த்து சிரிக்கிறது. என்னமோ இவருக்கு தான் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி ஒரு நினைப்போட சிரிக்கிறது. படா படுத்து அந்த சிரிப்பு. அப்புறம் குறைச்சலாம என்ன செய்வாங்க? அடியே உங்களை அடியே. நேரம் என்கிட்ட அடியேன்னு சொல்லி பாருங்க, அப்புறமா இருக்கு. அவர் பாட்டுக்கு நிம்மதியா வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. ஆனா நானு இங்க பைத்தியக்காரி மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கேன். கிறுக்கு தான் பிடிச்சிருக்கு எனக்கு. இப்பவும் அதே மாதிரியே பக்கத்துல நிக்கிறாரான்னு பாப்பமா. ஆமா, அவ்வளவுதான். ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கோங்க. என்னைய பைத்தியக்காரியா புலம்ப விட்டுட்டு இப்படித்தான் எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறது வேலைன்ட்டு. ஆமா, அவரை ஒன் சைடா லவ் பண்ற நம்மளே இப்படி புலம்புறமே. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசு விரும்பி லவ் பண்றாங்களே, அவங்க எப்பனா எவ்வளவு புலம்புவாங்க இவர் இல்லாம. யார் புலம்புவாங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்ல என்ன? வேலைக்கு போனோமா, போன இடத்துல வேலையை ஒழுங்கா பார்த்தோமா, சீக்கிரமா திரும்பி வந்தோமான்னு இருக்கணும். அதை விட்டு போட்டு அங்க இருந்துகிட்டு இங்க இருக்கிற பொண்ணு மனசை கெடுக்க கூடாது. யாரு, நானா? நீங்க வேண்டாம், திருட்டு பையலே. எவ்வளவு தைரியம் இருந்தா இப்படி. நீங்க எப்ப வந்தீங்க? நான் வந்தது இருக்கட்டும், என் ரூம்ல நீங்க என்ன பண்றீங்க? அதுவும் நான் இல்லாத நேரத்துல. எப்படி திருட்டு போயலா? சாரி, தெரியாம சொல்லிட்டேன். செவனேன்னு வேலையை பார்க்க அங்க போனவன் திருடேன். ஆள் இல்லாத நேரத்துல ஒருத்தவங்க ரூமுக்குள்ள வர்ற நீங்க யாரு? நானு தொடக்க வந்தேன். நிஜமாவே தொடக்க தான் வந்தேன். என்னைய பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி பார்த்தாலும் தொடக்க வந்த மாதிரி தெரியலையே. அந்த பாத்தீங்களா, டஸ்டர் கூட இருக்கு. நான் நிஜமாவே தொடக்க தான் வந்தேன். நம்புங்க. எப்படி நம்புறது? சத்தியமா நான் தொடக்க தான் வந்தேன். என் ரூம்ல தூசியே இருக்கிற மாதிரி தெரியலையே. நானும் ஒரு நாளைக்கு 10 தரம் தொடச்சு வச்சு அப்புறம் எப்படி தூசி இருக்கும்? சரி, அது இருக்கட்டும். நான் ஊர்ல இல்லாத நேரம் யார்கிட்ட பர்மிஷன் கேட்டு என் ரூமுக்கு வந்தீங்க? எங்க அம்மா கிட்ட கேட்டீங்களா? இல்ல. அப்புறம் என்கிட்ட கேட்டீங்களா? நான் தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட போறேன்ல, உங்க பொண்டாட்டி. நான் யாரை கேட்கணும் இந்த ரூம்குள்ள வர்றதுக்கு? எப்படி அது அக்ரிமெண்ட் கல்யாணம் தான். இருந்தாலும் இப்படி எல்லாம் கொஞ்சம் அந்யோன்யமா இருந்தாதான் நம்புவாங்க. யார் நம்புவாங்க? நம்ம வீட்ல இருக்கிற எல்லாரும் தான். எது நம்ம வீடா? சரிங்க ஆபீசர், உங்க வீடு தான் வச்சுக்கோங்க. சரிங்க பொண்டாட்டி. அப்புறம் எது பொண்டாட்டியா? அக்ரிமெண்ட் பொண்டாட்டி. அதுக்காக பொண்டாட்டின்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு. ஓஹோ, அப்படி.
அப்போ நீங்க எதுனாலும் சொல்லலாம், நான் மட்டும் எதுவும் சொல்லக்கூடாது, அப்படித்தானே? ஆமா. அது ஏன் அப்படி? ஏன்னா நான் தான் எல்லாம் சொல்லணும், எல்லாம் பண்ணணும். இந்த ஆபரேஷனுக்கு நான் தான் ஹெட் சீஃப். அப்ப நான் தான் எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுவேன். நான் சொல்ற மாதிரி தான் நீங்க கேட்கணும். இல்லாட்டினா எனக்கு நான் போயிடுவேன். எங்க போவீங்க? எங்கேயாவது போவேன். அப்போ என்னோட பணம் 1.5 லட்சம் ரூபாய்? அது வேற இருக்கா? இருக்குல்ல. சரி, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இந்த கேள்வி கேட்டு என்கொயரி பண்ற வேலை, இன்வெஸ்டிகேஷன் பண்ற வேலை, இது எல்லாத்தையும் வீட்டுக்கு வெளியில வச்சுக்கணும். வீட்டுக்குள்ள வந்துட்டா வந்துட்டா கேள்வியெல்லாம் கேட்க கூடாது. நீங்க நிஜமாவே இங்க நிக்கிறீங்களா இல்லனா மும்பைல இருக்கீங்களா? நான் தான். இங்க பாருங்க, அவர் இப்படிலாம் பேசவே மாட்டாரு, இப்படிலாம் நடந்துக்கிடவே மாட்டாரு. எவரு? போச்சு, அப்படின்னா இது வேற யாரோதான். எம்மா 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 எம்மா, என்னை அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்கம்மா. எம்மா ப்ளீஸ்மா, எம்மா என்னை அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்கம்மா. எம்மா, எனக்கு இப்பவே அவரை பார்க்கணும் போல இருக்குமா. ப்ளீஸ்மா, அவரை பார்க்க போவோம்மா. வாங்கம்மா, கிளம்புவோம்மா. எம்மா என்னை அவர்கிட்ட கொண்டு போய் விட்டுருங்கம்மா. என்ன அவர்கிட்ட கூட்டிட்டு போங்கம்மா. ப்ளீஸ்மா, வாங்கம்மா, போவோம்மா. இதெல்லாம் எப்படி உங்களுக்கு? பக்கம் நோட்டம் விட்டு ஆளை தின்னும் பார்வைகளும் நேரில் கண்டு உண்மை சொல்ல நெஞ்சில் முட்டும் வார்த்தைகள்